வணக்க மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க. ஆவரேஜா ஒரு 1 இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிடலாம். மதியத்துக்கு மேல நீங்க சாமி கும்பிட வந்தாலுமே ஃப்ரீயா தான் இருக்கும். மதியத்துக்குள்ள அந்த கூட்டம் எல்லாம் குறைஞ்சிரும். காலையில நான் வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில எவ்வளவு கூட்டம் இருந்தாங்களோ அதே கூட்டம் தான் மதியம் நான் வீட்டுக்கு வரும்போதும் அதே லெவலுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப் லாஸ்ட்ல இருக்கு, பாத்துக்கோங்க. நேத்து வந்து தூத்துக்குடி மாவட்டம் அந்த கடலோர பகுதிகளில் கள்ளக்கடல் நிகழ்வு அப்படின்னு ஒன்று நடக்க போகுது. அதனால கடலுக்கு யாரும் மீன் பிடிக்க போக வேண்டாம், கடல்ல யாரும் குளிக்க வேண்டாம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துல இருந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எந்த இதுவுமே இல்ல. கடல்ல எல்லாரும் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் கடல்ல குளிக்க அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் இங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. கோவில் முழுக்க எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. கோவிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணிருக்கவங்க தாராளமா வரலாம். அதே மாதிரி மார்னிங் விஸ்வரூப தரிசனத்துக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா டிக்கெட் எடுக்கணும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு பர்சன் அலோவ் பண்ணுவாங்க. நார்மல் டைம்ல 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல 2000 சார்ஜ் பண்ணுவாங்க. தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இன்றும் உங்களுடன் நான் அகிலன்.